வாழ்க வளமுடன். நான் உமா srinivasan கண்ணதாசன் வீட்டு கைவிடுக்கு நான் உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது செட்டிநாடு துவையல் தாங்க. இது என்னன்னா சாதத்துக்கு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு துவையல்னு சொல்லுவாங்க. இதை கையில் அரைப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போலாம் உடச்ச கடலையை வச்சு அந்த பருப்பு துவையல் பண்ணுறாங்க. அப்போ அப்படி இல்லைங்க, பாசி பருப்பு வச்சு தான் அந்த பருப்பு துவையலே பண்ணுவாங்க. செட்டிநாடு பக்கம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஒரு ரசம் வச்சு அப்பளம் வச்சு இந்த பருப்பு துவையல் வைப்பாங்க. டக்குன்னு முடிஞ்சிடும் வேலையும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். அதனால இதை அடிக்கடி பண்ணுவாங்க. அது எப்படின்றது பார்க்கலாம். இப்போ இது ஒரு 50 கிராம் பருப்புங்க, பாசிப்பருப்பு 50 கிராம் எடுத்துகிட்ருக்கேன். இதை செவக்க சின்னதுலேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்படி செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல வாசனை வர மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சிம்லேயே வச்சு நல்லா செவந்துருச்சுங்க. நல்லா செவக்கணும் இது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒன்று தான் வேலைங்க இதில். வேறு இதை இப்போ மிக்சியில் கொட்டிடுறேன். இதை ஆறட்டுங்க, கொஞ்சம் ஆறணும். ஆறணுன்னா இதில் என்னென்ன சேர்க்கணுன்னா, இப்போ 2 வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், ரொம்ப வச்சிடக்கூடாது. இப்போ நாங்கள் எவ்வளோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கொஞ்சம் தேங்காய், 2 பூண்டு பல், அவ்வளோதான். இன்னும் பூண்டு பிடிக்குன்னா இன்னும் 1 பல் சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே சேர்க்க முடியாது. கொஞ்சம் கருவேப்பிலை கூட அப்போ சேர்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம சேர்க்குறோம் கருவேப்பிலை. இது ஆறணுன்னா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி உப்பு போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியதாங்க. இப்போ இந்த பாசிப்பருப்புக்கு 2 மிளகாங்க, வரமிளகா, 2 பூண்டு பல், தோலோடு தான் போட்டிருக்கேன் பூண்டு, தேங்காய் கொஞ்சம் தான், தேங்காய் பாருங்க, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதுதான். இதை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்புங்க. சுட சாதம் போட்டுங்க. அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எடுத்து சாதத்தோடு போட்டு பசங்க சாப்பிட்டாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அது நீங்கள் உடச்ச கடலையிலையும் இப்படி பண்ணலாம். உடச்ச கடலையில் நீங்கள் வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பச்சையாக போட்டு பண்ணலாம். உடச்ச கடலையிலும் உடச்ச கடலை ருசி பிடிச்சவங்களுக்கும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உடச்ச கடலையிலையும் இதே இப்படி உருட்டி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குங்க அந்த சாதம். இப்போ பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுதான் செட்டிநாடு ஒரிஜினல் பருப்பு துவையலுங்க. இதுதான் அப்போல்லாம் அரைப்பாங்க, கையில் வச்சு அரைப்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். அம்மா சொன்னாங்க, பாசிப்பருப்பு அப்பப்போ இப்போ எடுத்து நம்ம வறுத்து அரைச்சிக்கணும்ல, அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் நிறையாவே வறுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்களாம். தேவைப்படுது இன்னைக்கு இதுதான் டக்குன்னு பண்ணிடணும் சமையல் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு துவையல் டக்குன்னு அந்த பருப்பை கொட்டி உடனே அரைச்சிடுவாங்களாம் ஈஸியாக. அந்த நேரத்தில் வறுக்கிற வேலையே கிடையாது, டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்களாம். அந்த மாதிரி கூட பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது. இன்னொன்று, இந்த பாசிப்பருப்பு மட்டும் வறுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்க்குறீங்களே, சேர்த்துட்டு அரைச்சிட்டிங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி க்ரீனு, எப்படின்னா தண்ணியே ஊற்றாங்க, க்ரீனு, ரெட்டு, அந்த பாசிப்பருப்பு ஒரு ப்ரௌனு, இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பவுடராக கூட நீங்கள் அப்படி போட்டுக்கலாங்க சாதத்தில். யாருமே இது வரைக்கும் பவுடராக போட்டதில்லை. செட்டிநாடு பக்கம் தண்ணி ஊற்றி தான் அப்படி அரைப்பாங்க. ஆனால் அதை பவுடராக கூட நீங்கள் எடுத்து போட்டு சாதத்தில் பிசைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு இவ்வளோ கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் அரைக்கிறது லேட் ஆகும், கெட்டியாக அரைக்கிறதுக்கு. இந்த மாதிரி அரைச்சி வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா சொன்னாங்க ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் அப்போலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா தண்ணி குழம்பு அம்மா வச்சாங்கல்ல, அந்த தண்ணி குழம்பும் இந்த துவையலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா எனக்கு கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன்.